ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலிஃப்ளவர் சில்லி செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் கழுவுறதுக்காக நம்ம சுடுதண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். அது கை வச்சு கழுவ முடியாது, இதை வச்சு நல்லா அலசி இந்த இதுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தட்டுக்கு மாற்றிக்கலாம். வாங்க, நல்லா அள்ளிட்டு தண்ணி வடிய விட்டு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாற்றியாச்சு. இப்போ பொடி போட்டு கலக்கலாம். வாங்க, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கார்ன்ஃப்ளவர் மாவுலேயே காரம் இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்னாலும் நான் 2 பச்சை மிளகா வச்சுருக்கேன். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா பச்சை மிளகா இன்னும் நிறையா கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருள்: கடையில் வாங்கின சோயா மாவு, முட்டை 1ங்க, கொஞ்சம் எலுமிச்சைக்கு ஒரு 2-3 ட்ராப் சுட்டால் போதும், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது. இது வந்து அரிசி மாவு. இதெல்லாம் கலக்கலாம் முட்டையோடு ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா எல்லாத்துக்கும் படுற மாதிரி கலக்கிக்கலாம். பொடியெல்லாம் போட்டு நல்லா பரட்டி வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மணி நேரம் ஆகட்டும், அப்புறமா நம்ம எடுத்து பொரிச்சிக்கலாம். இப்போ அடுப்பை பூட்டிக்கலாம்னா கிராமத்தில் இப்படி தான் அடுப்பு பூட்டணும். அடுப்பு உடஞ்சிடுச்சு. இதை வச்சுட்டு இதை தூக்கி இது மேலே வச்சாச்சு. இப்போ அடுப்பு பூட்டியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வைக்கலாம். வாங்க, அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பான் சட்டியை வைக்கலாம். பான் சட்டி காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் அதில் போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காலிஃப்ளவர் சில்லி வந்து நல்லா வெந்துடுச்சு. இன்னுமா பாருங்கள், சவுண்டு வரும். இந்த மாதிரி வந்தால் நல்லா ஒரு மண் வந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்து இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலையை அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதையும் நம்ம அந்த சில்லியில் சேர்த்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை பொரிஞ்சிச்சு, நம்ம அதையும் எடுத்து அந்த சில்லியில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சில்லி ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம வெங்காயத்தை அப்படியே தூவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். நம்ம இப்போ வந்து இது எள்ளிலிட்டு கொடுக்க போகிறோம். எள்ளியில் என்ன சொல்கிறான்னு பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எள்ளியில் இப்போ பாருங்கள், சாப்பிட்ருங்க. சில்லி லட்டு எப்படி தாங்க இருக்குது? சூப்பராக இருக்கா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். மொறுன்னு சில்லி, சுவையான சில்லி ரெடி ஆகிடுச்சு. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கத்தங்க.